ஹலோ மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு சொல்ல நம்புறேன். கிட்டத்தட்ட ஒரு 2.5 மாசத்துக்கு அப்புறம் தாவேகாவோட மாநாடு அப்படிங்கிறது இன்னைக்கு ஈரோட்டில் நடந்து முடிஞ்சிருக்குது. இந்த மாநாட்டை பற்றி ஏன் பேசுகிறோம் அப்படின்னு பார்க்குறப்ப, கரூரில் நடந்த சம்பவத்துக்கு அப்புறம் தமிழ்நாட்டில் நடக்கிற முதல் மாநாடு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஈரோடு மாநாடு தான். இதுக்கு முன்னாடியே அதாவது புதுச்சேரியில் அவங்களோட மாநாடு அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பாக வந்து நடந்து முடிஞ்சிருச்சு அப்படின்னே சொல்லணும். இப்போ ஈரோட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நடந்து முடிஞ்சிருக்குது. இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த மாநாட்டில் விஜய் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஆக்ரோஷமாக திமுகவையும் அதிமுகவையும் வந்து பார்த்தீங்கன்னா பேசியிருந்தாரு. அதுக்கப்புறம் அந்த கட்சியில் புதுசாக சேர்ந்த செங்கோட்டையன் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா விஜயை பற்றி ரொம்பவே புகழ்ந்து பேசியிருந்தாரு. அதுக்கப்புறம் விஜய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்தை பரிசளிச்சாரு. அது என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கப்புறம் ஆதவ அர்ஜுனா வந்து திமுகவை பற்றி பார்த்தீங்கன்னா விமர்சிச்சிருந்தாரு. அதுவும் குறிப்பிட்டு சொல்ல போனால் துணை முதல்வரை பற்றி பார்த்தீங்கன்னா விமர்சிச்சிருந்தாரு. அதை பற்றி என்ன அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் விரிவாக வந்து பார்க்கலாம். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கிட்டத்தட்ட ஒரு 2.5 மாதத்துக்கு அப்புறம் தாவேகாவோட மாநாடு அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் இன்னைக்கு நடந்து முடிஞ்சிருக்குது. ஏன் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப, கரூரில் நடந்த அந்த துயர சம்பவத்துக்கு அப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 40 பேர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாநாட்டில் இறந்து போயிட்டாங்க. அந்த மாநாட்டுக்கு அப்புறம் இன்னைக்கு தமிழ்நாட்டில் முதல் மாநாடாக ஈரோட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நடந்து முடிஞ்சிருக்குது. இந்த மாநாட்டுக்கு முன்னாடியே புதுச்சேரியில் மாநாடு அப்படிங்கிறது போன வாரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க நடத்தி முடிச்சிட்டாங்க. அந்த மாநாட்டில் மக்கள் உள்ளே போகிறதுக்கு கியூஆர் கோடு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சிறப்பு அனுமதி, அதுக்கப்புறம் விவிஐபி பாஸ், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கட்டுப்பாடுகளை போலீஸ் வந்து விதிச்சிருந்தாங்க. ஏன் அப்படின்னா அந்த கரூர் சம்பவத்தை காரணம் காட்டி தான் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து பண்ணியிருந்தாங்க. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5000 பேர் வரணும்னு சொல்லி எதிர்பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி முன்னெச்சரிக்கை ஏற்பாடுகளை அவங்க செஞ்சு வச்சுருந்தாங்க. ஆனால் அந்த மாநாடு அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பாக வந்து நடந்து முடிஞ்சது அப்படின்னு சொல்லணும். அதுக்கப்புறம் இன்னைக்கு நடந்த இந்த ஈரோடு மாநாடு அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ஒரு 19 ஏக்கர்ல தான் வந்து நடந்திருக்குது. ஏன் அப்படின்னா அவங்க வந்து தாவேகாவினர் அங்க வந்து அனுமதி கேட்டப்ப அனுமதி அப்படிங்கிறது நிறைய டைம் வந்து பார்த்தீங்கன்னா மறுக்கப்பட்டு கடைசியாக தான் அனுமதி வந்து வாங்கினாங்க. இந்த அனுமதியில் ஒரு 19 ஏக்கர்ல நடந்த இந்த மாநாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 35,000 பேர் வந்து பங்கேற்றிருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஏன் அப்படி சொல்றாங்கன்னா, இந்த மாநாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கியூஆர் கோடு, அதுக்கப்புறம் சிறப்பு அனுமதி இதெல்லாமே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஏன் அப்படின்னா இந்த புதுச்சேரியில் நடந்த அந்த கட்டுப்பாடுகள் இங்கே இருக்கக்கூடாது அப்படிங்கிறத செங்கோட்டையன் தெளிவாக வந்து சொல்லியிருந்தாரு அப்படிங்கிறதையும் சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த மாநாட்டில் வந்து பேசின எல்லாரும் என்ன சொன்னாங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப, முதல்ல விஜயை பற்றி பார்த்துடலாம். விஜய் வந்து என்ன சொல்லியிருந்தாருன்னா, அதாவது அவர் ரொம்பவே ஆக்ரோஷமாக திமுக வந்து விமர்சித்தார் அப்படின்னே சொல்லணும். ஏன் அப்படின்னா, அதாவது திமுக வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து நடிகன், நான் வந்து நடிகன், அதுக்கப்புறம் படத்தில் பேசுகிற டைலாக்லாம் தான் வந்து இங்கே பேசிக்கிட்டு இருக்கேன், நான் ஏதோ வந்து பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து பேசுகிறதெல்லாம் ஓகே, நான் என்னமோ பேசிட்டு போகிறேன், நான் நடிகன் தானே, என்னை பற்றி ஏன் வந்து இங்கே விமர்சிக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் கேட்டுட்டு, அப்போ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா பேசுகிறதெல்லாம் பட டைலாக் இல்லையா அப்படிங்கிற மாதிரி முதல் வரையாக அவர் வந்து விமர்சிச்சிருந்தார். ஏன் அப்படின்னா அந்த முதல்வர் ஸ்டாலினை, ஏன் அப்படின்னா அவர் ஒரு மேடையில் வந்து என்னம்மா கண்ணு சௌக்கியமா அப்படின்னு சொல்லி அவர் வந்து கேட்டிருப்பாரு. அதை வந்து அப்போ அது வந்து பட டைலாக் இல்லையா, அப்போ அவங்க பேசினா அது வந்து பட டைலாக் இல்லையா, நான் பேசினா மட்டும்தான் பட டைலாக்கா, அப்போ நான் நடிகன், அப்போ நான் பேசினா தான் அது பட டைலாக்காக வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி முதல்வர் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து விமர்சிச்சிருந்தாரு. அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னா, திமுக வந்து ஒரு மிகப்பெரிய தீய சக்தி அப்படிங்கிற மாதிரியும் அவர் வந்து விமர்சிச்சிருந்தாரு. இதை வந்து எதை காரணம் காட்டி அவர் வந்து இந்த விஷயத்தை வந்து சொல்றாரு அப்படின்னா, இதுக்கு முன்னாடி இருந்த புரட்சி தலைவர் எம்ஜிஆர், அதுக்கப்புறம் ஜெயலலிதா அம்மா, அவங்க எல்லாம் 2 பேருமே வந்து திமுகவை இந்த தீய சக்தி அப்படின்னு சொல்லி தான் வந்து விமர்சிச்சிருப்பாங்க. அதே மாதிரி நாமளும் வந்து இவங்களை விமர்சிப்போம் அப்படின்னு சொல்லி திமுக ஒரு தீய சக்தி அப்படிங்கிறத ரொம்ப ஆக்ரோஷமாக வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் முன்னாடி அவர் வந்து கர்ஜிச்சிருப்பார். அதுக்கப்புறம் இன்னொரு விஷயத்தை வந்து சொல்லியிருப்பார். என்னென்னா, மக்கள் அங்கே இருக்க மக்கள்கிட்ட இங்கே அதாவது திமுக ஆட்சி வந்துருச்சு அப்படின்னா நாங்கள் எல்லாத்துக்கும் வீடு கட்டி கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து உறுதியளிச்சிருந்தாங்க. ஆனால் இப்போது இங்கே இந்த கூட்டத்தில் இருக்கிற நிறையா பேர்த்துக்கு வீடு இல்லாமல் இருக்கும் கண்டிப்பாக அப்படின்னு சொல்லி கூட்டத்தை பார்த்து இங்கே இருக்க எத்தனை பேர்த்துக்கு வீடு இல்லை அப்படிங்கிற மாதிரியும் விஜய் வந்து கேட்டிருப்பாரு. அதுக்கப்புறம் நிறையவே வந்து பார்த்தீங்கன்னா ஆளுங்கட்சி தான் மிக அதிகமாக வந்து விமர்சிச்சிருந்தாரு. அதுக்கப்புறம் அதிமுகவை பற்றி பேசுகிறப்ப என்ன சொல்லியிருந்தாருன்னா, அதாவது மறைமுகமாக வந்து அதிமுகவை பற்றி என்ன சொல்லியிருப்பாருன்னா, நாம் களத்தில் இருக்க கட்சி கூட மட்டும்தான் வந்து பேச முடியும், இப்போ யார் களத்தில் இருக்காங்களோ அவங்கள பற்றி தான் பேச முடியும், களத்தில் இல்லாதவங்களை பற்றி நமக்கு என்ன அப்படின்னு சொல்லி அதிமுகவையும் பாஜகவையும் வந்து பார்த்தீங்கன்னா பேச மறுத்தாரு அப்படின்னே சொல்லணும். முழுக்க முழுக்க இன்னைக்கு அவர் பேசின அந்த 31 நிமிஷம் அப்படிங்கிறதும் முழுக்க முழுக்க ஆளுங்கட்சியை பற்றி மட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா அவர் பயங்கரமாக வந்து விமர்சிச்சிருந்தாரு. அதாவது முன்ன பேசுனதை விட ரொம்பவே ஆக்ரோஷமாக டிஎம்கேவை பற்றி டைரக்டாக வந்து பார்த்தீங்கன்னா விமர்சிச்சிருந்தாரு. அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னா, சென்னையிலேருந்து கிளம்பி கோயம்புத்தூர் வந்து கோயம்புத்தூர்லேருந்து தான் வந்து பார்த்தீங்கன்னா
ஈரோட்டுக்கு அவர் வந்து வர மாதிரி இருந்தது. இதில் அவங்க எல்லாரும் எப்படி விமர்சிச்சாங்க அப்படின்னா, அதாவது அங்கே கோயம்புத்தூரில் இறங்கி அவர் ஈரோடு வரதுக்குள்ளேயே டைமுக்கு வந்து வரமாட்டார், சொன்ன மாதிரி அவர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாநாட்டை வந்து முடிக்க மாட்டார் டைமுக்கு அப்படிங்கிற மாதிரி விமர்சனங்கள் வந்தது. ஆனால் அவர் சொன்ன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து எல்லாத்தையுமே வந்து முடிச்சு கொடுத்துட்டு கிளம்பிட்டாங்க அப்படின்னே சொல்லணும். அதுக்கப்புறம் விஜய்க்கு முன்னாடி பேசின ஆதவ அர்ஜுனா, அதுக்கப்புறம் செங்கோட்டையன்லாம் எந்த மாதிரி கருத்துக்களை வந்து முன் வச்சாங்க அப்படின்னு பார்க்குறப்ப ஆதவ அர்ஜுனா என்ன சொல்லியிருந்தாருன்னா, இப்போ லாஸ்ட்டாக டிஎம்கேவோட இளைஞரணி மாநாடு அப்படிங்கிறது நடந்தது. அந்த மாநாட்டில் உதயநிதிக்கு வந்து என்ன பட்டத்தை கொடுக்குறாங்க அப்படின்னா, அவங்களோட தலைவர்கள் அதாவது இளம் பெரியார் அப்படின்னு சொல்லி ஒரு பட்டத்தை வந்து கொடுக்குறாங்க. இந்த பட்டத்தை ஆதவ அர்ஜுனா என்ன சொல்றாருன்னா, உதயநிதி வந்து இளம் பெரியாரா, பெரியாரை பற்றி அப்போ நீங்கள் இழிவுபடுத்துறீங்களா அப்படின்னு சொல்லி திமுகவையே வந்து சாடி இருக்காரு. அதாவது பெரியார் வந்து எந்த மாதிரி ஆளு, இவர் வந்து ஈரோட்டில் பிறந்து இவரோட எத்தனை சொற்பொழிவாட்டிருப்பார், எவ்வளவோ விஷயங்களை வந்து பண்ணியிருப்பார். கிட்டத்தட்ட ஒரு 70 வருஷமாக அவரோட அரசியல் பயணம் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு இருந்திருக்கும், பெரியாரை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும், பெரியாரும் சொல்லி எழுத தெரியுமா, ஸ்பெல்லிங் தெரியும் அப்படின்னு சொல்லி பயங்கரமாக வந்து விமர்சிச்சிருந்தாருங்க. அதுக்கப்புறம் செங்கோட்டையன், அதாவது புதுசாக தாவேக்கால இணைஞ்ச செங்கோட்டையன், அதிமுகவிலிருந்து தாவேக்கால இணைஞ்சார்ல, அவர் செங்கோட்டையன் வந்து விஜய் வந்து என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா, புரட்சி தளபதி விஜய் அப்படின்னு சொல்லி பாராட்டியிருக்காரு. ஏன் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 500 கோடி ரூபாய் வருஷத்துக்கு 500 கோடி ரூபாய் சம்பளத்தை வந்து விட்டுட்டு அதாவது மக்களுக்காக பணியாற்றக்கு வந்திருக்காரு அப்படின்னு சொல்லி பயங்கர பெருமையாகவே வந்து பார்த்தீங்கன்னா செங்கோட்டையன் பேசியிருக்காரு. இன்னொரு விஷயத்த செங்கோட்டையன் ரொம்பவே சிறப்பாக பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லணும். என்ன அப்படின்னா, அதாவது செங்கோலை வந்து பார்த்தீங்கன்னா கடைசியாக விஜய்கிட்ட வந்து கொடுப்பாரு. இதை வந்து கொடுக்குறப்ப எல்லாரும் எப்படி பேசுகிறாங்க அப்படின்னா, அதாவது இதுக்கு முன்னாடி புரட்சி தலைவர் எம்ஜிஆர் வந்து அம்மா கிட்ட செங்கோலை வந்து கொடுத்தது மாதிரி இப்போ செங்கோட்டையன் வந்து விஜய் கிட்ட செங்கோலை வந்து கொடுக்குறாரு. இதில் செங்கோட்டையன் வந்து பார்த்தீங்கன்னா தன்னை ஒரு கிங் மேக்கராகவே வந்து பார்த்தீங்கன்னா உணர்றாரு அப்படின்னு சொல்லி எல்லாரும் மத்தியிலையும் வந்து பேசிக்கிறாங்க. இந்த விஷயத்தை வந்து நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். அதுக்கப்புறம் இந்த தாவேகா மாநாடை பற்றி சொல்லணும் அப்படின்னா, தாவேகா மாநாடு இன்றைக்கி ரொம்பவே சிறப்பாக நடந்து முடிஞ்சிருச்சு அப்படின்னே சொல்லணும். ஏன்னா எந்த ஒரு அசம்பாவிதமும் இல்லாமல் நடந்து முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் விஜய் வந்து கடைசியாக பேசி முடிக்கிறப்ப கூட என்ன சொல்லியிருப்பாருன்னா, அதாவது நீங்கள் தான் எனக்கு வந்து ரொம்பவே முக்கியம் அப்படின்னு சொல்லி கூட்டத்தை பார்த்து வந்து பேசியிருப்பாரு. நீங்கள் எல்லாரும் பத்திரமா வீட்டுக்கு வந்து போய் சேரணும், எந்த ஒரு அசம்பாவிதமும் நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இந்த மாநாடு எல்லாமே ஓகேங்க. இந்த அரசியலை தாண்டி வெளியே வந்து நம்ம யாருக்கு ஓட்டு போடுறோம் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப உண்மையாலுமே இன்றைக்கி அரசியல் கட்சிகளாகட்டும் இல்லை அரசியல்வாதிகளாகட்டும் எல்லாருமே இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா எலெக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோதான் வரப்போகுது. ஏப்ரல் மேலே எலெக்ஷன் வந்து வரப்போகுது. எலெக்ஷன் எப்பயுமே எலெக்ஷன் நெருங்குறப்ப இந்த அரசியல்வாதிகளோட பேச்சு அப்படிங்கிறது ரொம்பவே அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த வித மாற்று கருத்தும் இல்லை. இந்த பேச்சுக்களை வந்து பார்க்குறப்ப அதாவது திமுக, அதிமுக இல்லை டிவிகே எல்லா கட்சிகளோட நிர்வாகிகளும் வந்து பார்த்திங்கன்னா பேசுகிறப்ப ரொம்பவே அருமையாக மக்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லது பண்ணுற மாதிரி தான் பேசுகிறாங்க. ஆனால் நம்ம மக்கள் தான் வந்து பார்த்திங்கன்னா யாருக்கு ஓட்டு போட்டால் கண்டிப்பாக உண்மையாக நல்லது பண்ணுவாங்க அப்படிங்கிறத கொஞ்சம் சிந்திச்சு நம்ம ஓட்டு போடுறதுல வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கவனம் செலுத்தலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த வரக்கூடிய 26 எலெக்ஷன் அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பான எலெக்ஷனாக இருக்கும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் மத்தியிலையும் பேசிக்கிட்டு இருக்குங்க. ஸோ மக்களே, நீங்கள் தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல தலைவர்களை தேர்ந்தெடுக்கிறதுக்கு நீங்கள் தான் வந்து முடிவு பண்ணணும். உங்கள் கையில் தான் இந்த பவர் இருக்குது அப்படிங்கிறத மறந்துடாதீங்க. ஓகே, அடுத்து இன்னொரு வீடியோட உங்களை சந்திக்கிறதுக்கும் டாடா பை. தேங்க்யூ.